பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய கரத்தினால் நான் எதை செய்தாலும் தோற்று போனது போல் இருக்கிறதே, ஜெயம் எடுக்க முடியாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியை போல் இருக்கிறது. எல்லாரும் என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்கள். என் நேரம் சரியில்லை என்றும் என்னுடைய நாட்கள் சரியில்லை என்றும் நீ பிறந்ததே சரியில்லை என்றும் சொல்லி என்னை வேதனைப்படுத்தக்கூடிய ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பாதபடியில் வந்து அமர்ந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேகர் தேவனை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை உயர்த்துவேன், நான் உங்களை தாங்குவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய நாட்கள் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது, நான் உங்களை சிருஷ்டித்தேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் நமக்கு முன்பாக மடிந்து கொண்டு போகும்போது நாம் கிருபையாய் இன்றைக்கும் ஜீவனோடு தேவனுக்கு முன்மாதிரியாய் நிற்கக்கூடியவர்களாய், பரிசுத்தத்துக்காக வாஞ்சித்து ஆண்டவரை தேடி ஓடக்கூடியவர்களாய் இன்றைக்கும் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கக்கூடிய நல்ல தகப்பனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த தேவன்தான் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய வாழ்க்கை என் கரத்தில் இருக்கிறது. நான் உன்னை உருவாக்கப் போகிறேன், நான் உன்னை பயன்படுத்தப் போகிறேன். குயவன் கரத்தில் இருக்கும் களிமண் அவன் நினைப்பது போல் எப்பேற்பட்ட பாத்திரமாய் மாற்ற வேண்டுமென்று அவன் நினைக்கிறானோ, அதே போல அவன் அதை உருவாக்கி சிருஷ்டித்து அந்த பாத்திரத்துக்கு அழகு கொடுத்து அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாய் மாற்றி எடுக்கிறது போல நான் உன்னை மாற்றி எடுத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாய், உபயோகப்படக்கூடிய ஒரு பாத்திரமாய் உன்னுடைய மாம்சத்தின் கிரியைகளையெல்லாம் அகற்றிவிட்டு ஆவியின் கனியாகிய அத்தனை கனிகளையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றி தந்து உன்னை நான் பயன்படுத்தும்படியாய் நான் உன்னை நேர்த்தியாய் செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என் கரத்தின் கிரியை, உங்களுடைய வாழ்நாளெல்லாம் என் கரத்தில் இருக்கிறது. நான் உங்களை பூரண ஆயுளோடு வாழ வைப்பேன். பாதி வயதில் சத்ரு உங்களை வாரிக்கொண்டு போவதில்லை. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டாயிற்று. வியாதியை கண்டு பயப்படுகிறீர்களா? பலவீனத்தை கண்டு பயப்படுகிறீர்களா? கடன் பாரம் இருக்கிறதேன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சூழ்நிலைமையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எதையும் குறித்து நீ பயப்படாதே. உன்னை பயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அநேக சக்திகள் உன் குடும்பத்தில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அந்த சக்திகளின் மூலம் நீ பயந்து பயந்து உன்னுடைய ஆயுசை குறைத்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நீ நினைத்துக்கொள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களையும் உன் சிரசின் மேல் நிறைவேற பண்ணுவேன் என்று ஆவியானவர் வாக்கு தத்தம் கொடுத்தாலும் இருதயத்துக்குள்ளாடி ஒரு பயம், இந்த பலவீனம் என்னை அழித்து விடுமோ, இந்த வியாதி என்னை அழித்து விடுமோ, பாதி வயதில் நான் மரித்து போய் விடுவேனோ, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம்
சொன்னதெல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமோன்னு சொல்லி பயத்தோடே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காலங்கள், உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய சிந்தனைகள் அத்தனையும் என் கரத்தில் இருக்கிறது. நான் உன்னை சத்ருவுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், மனுஷனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, என்னுடைய பாதபடியை இறுக்கமாய் பிடித்துக்கொள். நான் உன்னை உயர்ந்த கண்மலையில் உயர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய நல்ல தெய்வம் இன்றைக்கு உன்னோடு உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நீ பயப்படவே வேண்டாம். உன்னுடைய வலது கரத்தை நான் பிடித்து வைத்திருக்கிறேன். நீ விழுந்து போவதில்லை, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். சத்துருக்கள் உன் பக்கம் விழுந்து போவார்கள். சத்துருக்களை அழிக்கக்கூடிய ஆயுதமாய் என் ஜெபத்தை நீ தரித்து கொள்வாயானால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்குத்தான் அப்பா, இந்த வார்த்தை என் குடும்பத்துக்குத்தான், இந்த வார்த்தை என் பிள்ளைக்குத்தான், இந்த வார்த்தை என் தொழிலுக்குத்தான், இந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு தெய்வீக பலன், ஒரு தெய்வீக கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளுமேன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த கிருபையை கொடுக்க போகிறேன். உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்பட போகிறது. நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று அழகாக பக்தன் பாடினது போல ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் தான்ப்பா இருக்கிறது. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. சத்ரு எங்களை மாறிக்கொண்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரக்கமும் தயவும் எங்கள் மேல் அதிகமாய் பொழிந்தருளட்டும். ஆண்டவரே, எங்களை தேவன் பயன்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. நீடிய ஆயுளை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவர்கள் கண்கள் காண நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.